இந்த மோதிரம் எனக்கு வரப்போற மருமகளுக்காக செஞ்சு வச்சது. அது சரி, இப்ப எதுக்காக இதை என்கிட்ட கொடுக்குறீங்க? ஏன்னா இப்ப இது உனக்கு தேவைப்படுது. ஜோயாவுக்கும் உனக்கும் நிச்சயதார்த்தம் நடக்க போதில்ல? அம்மா, வாட்ஸ் ராங் வித் யூ? ஒரு நிச்சயதார்த்தமும் நடக்க போறதில்ல. ஜோயாவை காப்பாத்தணுங்கிறதுக்காக நான் போய் சொன்னேன். அதுக்காக உண்மையாவே நிச்சயதார்த்தம் என்னால பண்ணிக்க முடியாத. இதோ பாரு ஆசார், நீ என்ன நினைக்கிறேன்னு எனக்கு புரியுது. ஆனா ஒரு நல்ல விஷயத்துக்காக இந்த மாதிரி சொல்யூஷனை கொடுக்க இப்படி ஒரு வழியை நம்ம செஞ்சுதான் ஆகணும். பாக்குறதுக்கு தான் தப்பா தெரியும். அம்மா, தப்புனா எல்லாமே தப்புதான். நிச்சயதார்த்தத்தை இந்த மாதிரி விளையாட்டெல்லாம் எடுத்துக்க கூடாது. இப்படி ஒரு பொய்யான கமிட்மெண்ட் எனக்கு வேண்டாம். இதை எடுத்துட்டு போங்க. இது எனக்கு எந்த விதத்திலையும் தேவைப்படாத. சரி, எப்படியா இருந்தாலும் இதை நீயே வச்சுக்கோ சார். இது உனக்கு எப்பவாவது தேவைப்படலாம். அம்மா, எனக்கு ப்ளீஸ் மாட்டேன்னு மட்டும் சொல்லாத. உனக்கு தெரியுமா மோனா, நம்மளோட இந்த நிச்சயதார்த்தம் நடக்குமோ நடக்காதோன்னு நான் குழப்பத்தில் இருந்தேன். ஆனால் எனக்கே நல்லா தெரியும் இந்த நிச்சயதார்த்தத்திலிருந்து நான் பின்வாங்க முடியாதுன்னு. நான் கண்டிப்பாக இதை பண்ணியே ஆகணும். சரி விடு, நீ தானே சொன்ன உண்மையான காதெல்லாம் ரொம்ப கஷ்டப்படும்னு. அந்த கஷ்டம் கிடைக்கும் போது நாம் அதை மதிக்க கற்றுக்கணும். அதனால் நான் அதை நிறைவேற்ற முயற்சி பண்ணுறேன்னு நினச்சிக்கோ. அசார் அண்ணன் நிச்சயதார்த்தத்துக்கு வராரு. இதை விட நமக்கு வேற என்ன சந்தோஷம் இருக்கும் சொல்லு மோனா? நீ பத்தாவதுக்கு சத்தியம் வேற பண்ணி கொடுத்துருக்கீங்க. எப்படி அதை நிறைவேற்ற போறீங்க? வெல், இதை வச்சு நான் இப்போ ஒரு கவிதை சொல்ல போறேன் ராபர்ட். பரதநாட்டியமும் ஒரு கலைதான், கராத்தேவும் ஒரு கலைதான். பரதநாட்டியமும் ஒரு கலைதான், கராத்தேவும் ஒரு கலைதான். கூட்டிட்டு தான் வரணும் அவரை. ஆனா அது எப்படின்னு தான் நான் இன்னும் யோசிக்கல. அப்படின்னா நீ இன்னும் இதுக்காக எந்த பிளானும் போடலையா? இல்ல ராபர்ட், அப்படிலாம் எதுவும் இல்ல. அது என்னன்னா, நான் ஒரு திட்டம் தீட்டி வச்சிருக்கேன். அண்ட் இன்ஷா அல்லாஹ் நாளைக்குள்ள கண்டிப்பா எல்லாம் சரியாயிடும். யூ டோன்ட் வரி. உன்னோட அண்ணா உன் நிச்சயதார்த்தத்துக்கு கண்டிப்பா வருவாரு. ஓகே? ராபர்ட், இப்ப நான் வைக்கிறேன். இங்க கொசு தொல்லை தாங்க முடியல. ஓவர் அண்ட் அவுட். நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க? வேலை பாக்குற மிஸ்டர் கான். என்ன வேலை? ஆக்சுவலி மிஸ்டர் கான், ஆக்சுவலி forget it. எனக்கு வேலை இருக்கு. இதுல எடுத்துக்கிட்டு இங்க இருந்து முதல்ல கிளம்பு. ஓ ரியலி? நான் இங்க வேலை பாக்குறது உங்க கண்ணுக்கு தெரியலையா? என்ன இங்க இருந்து தள்ளி போ சொல்றீங்க? அதுவும் இல்லாம நான் தான் இங்க முதல்ல வேலை பார்க்க வந்தேன். என்ன வேலை பார்க்க கூடாதுன்னு எப்படி சொல்றீங்க நீங்க? என் இடத்துல நீ எப்படி இருக்கலாம்? ஏன்னா நான் தான் இங்க ஃபர்ஸ்ட் வந்தேன். உங்களுக்கு முன்னாடி வேலை பண்ண ஆரம்பிச்சிட்டு நான் இங்க இருந்து போக மாட்டேன். மிஸ்டர் துரந்தர் பட்டாவ்தேக்கர் சிஐடி வேலை பாக்குறாரா? நல்லதா போச்சு. மிஸ்டர் கான், நீங்க ஏன் எப்பவுமே இப்படி பாசி டைப்பாவே இருக்கீங்க? எப்பவுமே நான் சொல்றத கேட்கவே மாட்டேங்கிறீங்க. ஏன்னா நீ பண்றதெல்லாம் ஸ்டூபிட் மாதிரி இருக்கு. உனக்கு தெரியுமா தெரியாதா? நம்ம இந்த பொய்யான நிச்சயதார்த்தத்துல நல்லா மாட்டிக்கிட்டு இருக்கோம். லிசன் மிஸ்டர் கான், இந்த நிச்சயதார்த்த சூப்பர் ஸ்மார்ட் ஐடியாவை நீங்க தான் கொடுத்தீங்க. அந்த ஐடியாவை நான் சொல்லல, நீங்க தான் சொன்னீங்க. அண்ட் பை த வே, எந்த மனுஷனும் தனக்கு பிடிக்காத ஒரு விஷயத்தை எப்பவும் சொல்ல மாட்டான், புரியுதா? Are you mad? நான் உன்னை நிச்சயதார்த்தம் பண்ணிக்க ஆசைப்படுவேன்னு நினைக்கிறியா? அப்போ நான் தான் உங்களை நிச்சயதார்த்தம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேனா? ஓ ப்ளீஸ். ஒரே ஒரு தடவை மிஸ்டர் துரந்தர் இத பார்த்துட்டாலே போதும். நான் எதுவும் செய்ய வேண்டிய அவசியமே இல்ல.
யா ஆக்சுவலி நான் உங்களோட நிச்சயம் பண்ணிக்க ரொம்ப துடிச்சுக்கிட்டு இருக்கேன். இன்னும் சொல்ல போனா நான் துரந்தர் பட்டாவடேக்கர் சட்டத்திட்டங்களை கடைபிடிக்கிறதுல கடுமையானவன் தான். ஆனா உண்மையான காதல்னு அவனுக்கு தெரிஞ்சு போச்சுன்னா அதுக்கப்புறம் இந்த துரந்தர் பட்டாவடேக்கரோட மனசுலயும் அதோட பாதிப்பு உண்டாயிடும். என்ன டாலி? எஸ் சார். சார், யூ ஆர் a genius. டாலி, புதுசா ஏதாவது சொல்ல. நாளைக்கு என் பொண்ணோட நிச்சயதார்த்தம். ஆனா என்னால சந்தோஷமா இருக்க முடியல. ஏன்னா நீ உன்னோட வேலையை சரியா செய்யல பிலோராணி. நீ இந்த நேரத்துக்குள்ள ஜோயாவை இந்த ஊரை விட்டு துரத்தி இருக்கணும். தயவு செஞ்சு கத்தாத ரசியா. இன்னும் 2 நாள் பாக்கி இருக்கு. இந்த 2 நாளுக்குள்ள என் வேலையை முடிச்சு காட்டுறேன். அப்படியா? உன்னோட 2 கண்ணும் சரியில்லைன்னு நான் நினைக்கிறேன். அதனாலதான் நீ இப்படி முட்டாள்தனமா வேலை பார்த்துக்கிட்டு இருக்க. உன்னால இந்த சின்ன வேலையை கூட செய்ய முடியல. ஆனா பெருசு பெருசா பேசுற. ரசியா, என்னங்க? நாளைக்கு தேவையான ஏற்பாட்டை பண்ணிட்டியா? நீங்க எதை பத்தியும் கவலைப்படாதீங்க. எல்லா ஏற்பாட்டையும் நான் பண்ணிட்டேன். நீங்க நினைக்கிறபடியே நம்ம பொண்ணோட நிச்சயதார்த்தம் நல்லபடியாவே நடக்கும். ரொம்ப நல்லது. வாழ்த்துக்கள் ரசியா. நாளைக்கு தான் உன்னோட வாழ்க்கையில ரொம்ப சந்தோஷமான நாள், அப்படித்தானே? நீ ரொம்ப சரியா சொன்ன பிலோராணி. ஆனா நீதான் அந்த சந்தோஷத்தை ரெட்டிப்பா ஆக்கி காட்டணும். ஜோயாவை இந்த ஊரை விட்டே ரொம்ப தூரம் அனுப்பி ஆகணும். ஜோயா இங்க இருந்து கண்டிப்பா லண்டனுக்கு போய் தான் ஆகணும். ஆனா எதுக்குன்னா அவ என்னோட வழியில குறுக்க நிக்கிறா. இப்போ உன்னை பத்தி சொல்லணும்னா உன்னோட சந்தோஷமே மொத்தமா அழிஞ்சு சின்ன பின்னமா போகணும். அதுதான் என்னோட லட்சியம். இவ தெருவில் ஆடுற தெருக்கூத்தாடி. இவளை போய் மருமகளாக்கி யாரு வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வருவாங்க? உன் பொண்ணுக்கு நாளைக்கு நிச்சயதார்த்தமா? இத மட்டும் நான் நிறுத்தலனா என் பேர் இனிமே தன்வீர் இல்ல. இந்த நிச்சயதார்த்த Dress எனக்கு எப்படி இருக்கு? மாஷா அல்லாஹ். எனக்கு ஒரு வேலையை பத்தி இப்பதான் ஞாபகம் வந்தது. நான் கிளம்புறேன். நூர்ஜான், உனக்கும் வேலை இருக்குல்ல, ஞாபகம் இருக்கா? வா வா. எனக்கு எது வேலை இல்ல.
ஐ வாண்ட் மேக் ஷியோர் அயானோட நிச்சயதார்த்த ஃபங்க்ஷன்ல எல்லாமே நல்லபடியா நடக்கணும். அண்ட் ஆஃப் கோர்ஸ் ஐ வில். அட ஜோயா, நீ என்ன பண்ணிட்டு இருக்க? உன் நிச்சயதார்த்தத்துக்கு நீயே ஏற்பாடு பண்றியா? தன்வீர், இது ஒண்ணு ஏன் நிச்சயதார்த்தத்துக்கான ஏற்பாடு இல்ல. நான் அயானோட நிச்சயதார்த்தத்துக்கான ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஒரு சீக்ரெட் சொல்லவா? இந்த கிஃப்ட் இருக்குல்ல, இது மிஸ்டர் அயானுக்கும் ஃபியூச்சர் மிஸ்ஸஸ் அயானுக்கும் கொடுக்க போறாரு மிஸ்டர் கான். ஆனா நான் என்ன நினைக்கிறேன்னா, ஜாமி கண்டிப்பா இதுக்கெல்லாம் ஒத்துக்கவே மாட்டாரு. மிஸ்டர் கானுக்கு என் மூமெண்ட் வரைக்கும் இதை பத்தி எல்லாம் தெரிய போறதே இல்ல. ஓகே, நான் உனக்கு என்னோட பிளான பத்தி சொல்றேன். ஆனா நீ எனக்கு ப்ராமிஸ் பண்ணணும், நீ இத பத்தி யார்கிட்டயுமே டிஸ்கஸ் பண்ண கூடாது. பறவை உட்காரத்துக்கு வேட்டை ஆடுறவனோட சுவர் தான் கிடைக்குதுன்னா அதுல வேட்டைக்கார மேல எந்த தப்பும் இல்ல. இப்ப நான் ஒரே ஒரு வில்லுல ஜோயா அப்புறம் ரசியா 2 பேரையுமே வேட்டையாட போறேன். நீ எனக்கு ஹெல்ப் பண்ணுவ தானே? கண்டிப்பா ஜோயா, அந்த ரகசியத்தை என்கிட்டயே சொல்ல. ஃபைன், அப்படின்னா நான் உனக்கு 1 hour கழிச்சு ஃபோன் பண்றேன். நான் என்ன சொல்றேன்னா நீ அப்படியே செய்யணும். ஓகே? அல்லாமியா, மிஸ்டர் கானுக்கு இதை பத்திலாம் எதுவும் தெரியக்கூடாது. நீ ப்ளீஸ் இதை எடுத்துக்கிட்டு வெளியே போயிடு, சரியா? நீ எதை பத்தியும் கவலைப்படாத, உனக்காக இதை நானே வச்சுக்கிறேன். ஓகே மிஸ்டர் கான், நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும். அது என்னன்னா மிஸ்டர் கான், இந்த பீஸா இருக்குல்ல, அது ரவுண்ட் ஷேப்ல தான் இருக்கும். ஆனா ஏன் ஸ்கொயர் டப்பால வருது? என்ன உங்களுக்கு தெரியாதா? இருக்கட்டும், சரி, நீங்க அதை விடுங்க. இந்த விஷயத்துக்கு பதில் சொல்லுங்க. நம்ம டிவியோட ரிமோட் செல் வீக் ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சும் நாம ஏன் அதை எப்பவும் பிரஸ் பண்ணிக்கிட்டே இருக்கோம்? இது உங்களுக்கு தெரியாதா? சரி, நீங்க இதை பத்தி யோசிச்சுக்கிட்டே இருங்க. எனக்கு வெளியில முக்கியமான வேலை இருக்கு, நான் போகணும். அல்லா ஆபீஸ். சலாம் அலைக்கும். என்ன விஷயம்? அது நாங்க உங்களோட நிச்சயதார்த்த ஏற்பாடுகளை கண்காணிச்சுட்டு போலான்னு வந்தோம். இன்னைக்கு நிச்சயதார்த்தம் நடக்க போகுது. நிச்சயதார்த்த தன்னைக்கு பொண்ணு எங்கேயும் போகாம வீட்லயே இருந்து வீட்டுல ரெடியாவா? நீங்க எங்கேயோ வெளியே போறீங்க போல இருக்கு. எங்க போறீங்க? எங்க போறீங்கன்னு கேட்டேன். பார்லருக்கு போயிட்டு இருக்கேன், ரெடி ஆகிறதுக்கு. ஆமாலங்க. ஆமா. நிச்சயதார்த்த அன்னைக்கு என்ன கலர் Dress போட்டுக்க போறீங்க? மிஸ்டர் கான், உங்களுக்கு இவங்க எந்த கலர் போட்டுக்கிட்டா பிடிக்கும்? ரெட். ரொம்ப யோசிச்சு பதில் சொல்லிருக்கீங்க. ஓகே, ஓகே, சரி. மிஸ் ஜோயா, இவரோட ஃபேவரட் கலர் என்னன்னு சொல்லுங்க. பிளாக். இவங்களோட ஃபேவரட் உணவு என்ன? பீட்சா. இவரோட ஃபேவரட் ட்ரிங்க் என்னன்னு சொல்லுங்க. பிளாக் காஃபி. எந்த பொருள் இல்லாம இவங்க வெளியே போக மாட்டாங்க. இவரோட முகத்துல எப்பவும் என்ன இருக்கும்? கோவம். இப்படி. இவங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் யாரு? ராபர்ட். ராபர்ட். ஏதோ சினிமா வில்லன் பேர் மாதிரி இருக்கு. இவரோட ஃபேவரட் உணவு என்ன? பிரெட் ஜாம். இவங்களோட ஃபேவரட் செலிபிரிட்டி? மகேந்திர சிங் தோனி. இவரோட ஃபேவரட் செலிபிரிட்டி யாரு? ஜஹாம்பனா. ஜாம்பனா? யாரு? ஜஹாம்பனா முகல் எம்பரஸ் சொல்லுவாங்களே, ஓ, அதுல வர ஜஹாம்பனா. ஜாம்பனா வராரு போறாருன்னு சொல்லுவாங்களே, அதை சொல்றீங்களா? நோட் பண்ணிட்டியா டாலி? எஸ் சார். இந்த கேள்வி மூலமா உங்களுக்கு என்ன தெரிஞ்சது? நாங்க போய் சொல்றோம்னா? இல்ல இல்ல, இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, உங்க 2 பேருக்குள்ள எவ்வளவு லவ் இருக்கு, நீங்க எப்படி எல்லாம் புரிஞ்சு வச்சிருக்கீங்கன்னு இதுல இருந்து நல்லா தெரியுது இல்லையா? ஓ யா, எக்ஸாக்ட்லி. உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா மிஸ்டர் பட்வா? பட்டாவடேக்கர். ஓ யா, அதேதான். எங்களை எல்லாருமே இப்படிதான் சொல்லுவாங்க. அப்படித்தானே பேபி? பேபியா?
கியூட். வெரி கியூட். வேலை என்னவோ அதை பாரு. வெரி கியூட்டா. You know what, sir? I feel like the luckiest girl in the world. பாலு நீ இப்ப அங்கதானே போகணும் Oh, ஸ்வீட்டி. Amma. Yes, baby. Bye, everyone. Bye, baby. சரி அப்ப நாங்க 2 பேரும் கிளம்புறோம். சரி சரி. ஆ, என்ன டைம்? 10 மணி. நிச்சயதார்த்தத்தோட டைம் கேட்டேன். 5 மணிக்கு. எழுதிக்கொண்டால் 5 மணிக்கு. 5 மணிக்கு நிச்சயதார்த்தம். எழுதிக்கோ. I'll check it up again. ஓ அல்லா. அம்மா நீங்க எதுக்காக இப்படி எல்லாம் பண்றீங்க? எதுக்காக பொய்யான ஒரு நேரத்தை சொன்னீங்க? சார் என்ன சொல்ற நீ? மாப்பிள்ளைக்கும் மாப்பிள்ளையோட அம்மாவுக்கும் நிச்சயதார்த்த நேரம் தெரியலன்னா அவருக்கு நம்ம மேல சந்தேகம் வராதா? சலாம் அலைக்கும். சலாம் வலைக்கும். வாப்பா. நிச்சயதார்த்தம் இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஆரம்பமாயிடும். அண்ணா எப்போ வருவாருன்னு தான் தெரியல. அவர் என்ன பிளான் போட்டு வச்சிருக்காருன்னு அல்லாஹ்க்கு தான் தெரியும். நிச்சயதார்த்தம் நடக்க போற நேரத்துல நீ இந்த மாதிரி இருந்தனா யாரும் எதுவும் கேட்க மாட்டாங்களா? உன்னோட வாழ்க்கையில நீ விளையாடாத அயான். இன்னும் நேரம் இருக்கு. நீ இங்கிருந்து போயிடு. எல்லாத்தையும் நான் சமாளிச்சுக்கிறேன். ஆனா நீ இப்படி விருப்பமே இல்லாத ஒரு வாழ்க்கையை தேர்ந்தெடுக்காத. அதனால உன் வாழ்க்கையே வீணா போயிடும் அயான். தயவு செஞ்சு உண்மையை என்கிட்டயாவது சொல்லிடு. உன் மனசுல என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க சொல்லு அயான். தயவு செஞ்சு சொல்லு அயான். நான் என்னோட சத்தியத்தை நிறைவேற்றிட்டேன் அயான். இப்போ நீதான் உன்னோட சத்தியத்தை நிறைவேற்றணும். அல்லா மேல ஆனா நீ நேரத்தை மட்டும் வீணடிச்சேன்னா அப்புறம் நான் ஃபெரோஸ்க்கு ஃபோன் பண்றதுக்கு கொஞ்சம் கூட நேரத்தை வீணடிக்க மாட்டேன். எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு. என்னைக்காவது ஒரு நாள் என்னோட முதல் காதல் எனக்கு திரும்ப கிடைக்கும்னு. அவங்கள நேசிக்க ஆள் இல்லாம எல்லாரும் தவிச்சிட்டு இருக்காங்க. ஆனா உனக்கு அது அதுவாவே கிடைச்சிருக்கு. அதுக்கு நீ மரியாதை கொடு. மேக் ஷூர் நீ அவளை காயப்படுத்த கூடாது, ஹர்ட் பண்ண கூடாது. எனக்கு ஒரு விஷயம் மட்டும் நல்லா புரியுது. உனக்கு இந்த நிச்சயதார்த்தத்துல விருப்பமே இல்லை. என்ன சன்னி, எல்லா ஏற்பாடும் நல்லா தானே போயிட்டு இருக்கு. அசார் வரமாட்டேன்னு சொன்னதுக்கு அப்புறமும் அயான் இப்ப வரைக்கும் எந்த பிரச்சனையும் பண்ணல. கண்டிப்பா இந்த நிச்சயதார்த்தம் நல்லபடியா நடக்கும். சரி, அங்க பாரு. அக்கா இருக்காங்களே, அவங்க அயான் கிட்ட ஏதோ பேசிட்டு இருக்காங்க. அயான அவங்க கூட தனியா பேச விடக்கூடாது. சரி, இந்த ரசியாவோட சூழ்ச்சினால ரஷீதோட வாழ்க்கை அழிஞ்சு போனதை நான் பார்த்திருக்கேன். நீயும் அந்த தப்பு பண்ணாத அயான். அத்த, சொந்தக்காரங்க நிறைய பேர் வந்திருக்காங்க. வந்தவங்கள உங்களை தான் கேக்குறாங்க. வாங்க வாங்க அத்த.